ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு லூப் நடக்கும்போது எப்படி நம்ம பிரேக் அதே மாதிரி கண்டினியூன்னு சொல்கிற கீவேர்ட்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்ங்கிற சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நான் என்ன செய்கிறேன்டா, ஒரு வைல் லூப் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இன்டீஜர் I = 0, சரிங்களா? ஸ்டார்டிங் பாயிண்ட் 0. ஸோ வைலில் கண்டிஷன்ஸ் கொடுக்கேன். I வந்துக்கிட்டு சின்னதாக இருக்கணும் அல்லது சமனாக இருக்கணும் 100 விட சொல்லி கொடுத்து விடுறேன். ஸோ கொடுத்து விட்டுட்டு இங்கேயும் console dot ரைட் லைனில் வந்துட்டு ஐயை பிரிண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது I ++ சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்துட்டு காமனாகவே நம்ம யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட். ஒரு வைல் லூப்பில் ஒரு 0லேருந்து ஒரு 100 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம எழுதுகிற கோடிங். இப்போ நம்ம சடன்லியாக க்ளோஸ்ட் ஆகிடுது. ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும், console டாட் ரைட் கீன்னு சொல்கிற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நமக்கு என்ன செய்யும், அந்த க்ளோஸ்ட் ஆகாமல் இந்த பிளாக் கலர் ஸ்க்ரீன் அப்படியே ஹோல் ஆகிருக்கும். ஸோ பாருங்கள், இங்கே நம்மளால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ 0 to 100 சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இது பர்ஃபெக்டான ஒரு வே. ஆனால் இங்கே நம்ம எப்படி கண்டினியூ அதேமாரி பிரேக் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இங்கே நான் என்ன செய்ய போகிறேன்டா, ரெட்டெயினை மட்டும் நான் இங்கே இக்னோர் பண்ண போகிறேன். ரெட்டெயின் வந்துட்டு எனக்கு இங்கே பிரிண்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கேன். அப்போ பாருங்கள், இங்கே நான் என்ன செய்கிறேன்டா, சிம்பிள் இந்த I++ஐ நான் ஆரம்பத்தில் போட்டு வைக்கேன். சரிங்களா? ஆரம்பத்தில் போட்டு வைக்க என்ன காரணம்னு சொல்லி சொல்கிறேன்னு பாருங்கள். இங்கே இஃப் கண்டிஷனில் நான் சொல்கிறேன், இந்த ஐட பெறுமதியை மூடில் பார்க்கும்போது, அதாவது 2ஆல் பிரித்து மீதி 0வாக இருக்கிறதெல்லாம் நமக்கு என்னது, ரெட்டெயின்கள். சரிங்களா? ஸோ அந்த ரெட்டெயின் வர சந்தர்ப்பத்தில் என்ன செய்யுங்க, கண்டினியூன்னு சொல்கிற கீவேர்டை கொடுத்து விடுறேன். இப்போ என்ன நடக்கும்னு சொல்லி பாருங்கள். ஸோ இங்கே நான் பிரேக் பாயிண்ட் வந்து கொடுக்கேன். சரிங்களா? செக் பண்ணி பார்க்குறதுக்கு. ஸோ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இங்கே லூப் வந்துட்டு பாருங்கள், இந்த ஐட பெறுமதி என்னையாக இருக்குது, இப்போ ஹோவர் பண்ணும்போது 0வாக இருக்குது. அப்போது 0வை 2ஆல் பிரிக்கும்போது எனக்கு வந்துட்டு என்ன செய்யுது, எனக்கு வேல்யூஸ் வரும். அதாவது 0க்கு சமனாக வராது. ஸோ அதனால் இங்கே என்ன செய்யுது, எனக்கு 0 பிரிண்ட் ஆகுது. 0 ரெட்டெயின் இல்லை. சரிங்களா? இப்போ திருப்பி என்ன வேல்யூஸ் வருது, 1. ஸோ இங்கே 1ஐ வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும்போது இங்கே என்ன நடக்குது பாருங்கள். ஸோ இங்கே 2 ஆகுது. ஸோ 2வை 2ஆல் பிரிக்கும்போது எனக்கு என்ன செய்யுது, 0 தான் விட வரும். அப்போது அந்த டைமில் எனக்கு என்ன செய்யும்னு பாருங்கள், இந்த கண்டினியூங்கிறது வேலை செய்யும். பாருங்கள், கண்டினியூ ரீட் ஆனதும் இந்த கண்டினியூவிலேருந்து அடுத்த லூப்புக்கு போயிடுமே தவிர கீழே இருக்கிற கோடிங்கை எக்ஸிக்யூட் பண்ணாது. அதாவது சிம்பிளாக சொல்லப்போனால், இந்த கண்டினியூ கீவேர்ட் ரீட் பண்ணும்போது ஒரு லூப்பில் கீழே இருக்கிற கோடிங்கை வாசிக்க தேவையில்ல, நீங்கள் அடுத்த லூப்புக்கு போயிடுங்க என்று சொல்கிற கமெண்ட் தான் இது. ஸோ இப்போ பாருங்கள், திருப்பி அடுத்த லூப்புக்கு போயிட்டுது. ஸோ இப்படியே இந்த லூப் நான் இந்த பிரேக் பாயிண்ட் எடுத்துகிட்டு கண்டினியூ கொடுத்து விட்றேன். ஸோ எனக்கு கம்ப்ளீட் ஆனதும் என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்கள். 0 பிரிண்ட் ஆகிருக்கு, 2 பிரிண்ட் ஆகலை, 3 பிரிண்ட் ஆகிருக்கு, 4 பிரிண்ட் ஆகலை, 5 பிரிண்ட் ஆகிருக்கு, 6 பிரிண்ட் ஆகலை. அப்போது ரெட்டெயின் எதுவுமே எனக்கு இங்கே பிரிண்ட் ஆகலை, ஒற்றையின் மட்டும்தான் எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ என்ன காரணம்னா, நீங்கள் மேலே இதை இன்க்ரிமெண்ட் கொண்டு வந்தது கீழே கொண்டு வந்தால் அப்போ ரெட்டெயின்னு சொன்னால் அடுத்த லூப்புக்கு போங்கன்னா அடுத்த தரமும் 2 தான் இருக்க போகுது. ஸோ அதுக்காக வேண்டி தான் நான் இன்க்ரிமெண்ட் ஆரம்பத்திலே போட்டு வச்சுக்கிட்டது. சரிங்களா? அப்போ இங்கே என்ன நடக்குது, கண்டினியூங்கிற கீவேர்டு வந்துட்டு இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். கண்டினியூங்கிற கீவேர்டு ஒரு லூப்பில் யூஸ் பண்ணப்பட்டால் எந்த இடத்த அந்த கண்டினியூங்கிற கீவேர்டு ரீட் பண்ணப்படுதோ அதுக்கு கீழே இருக்கிற கோடிங் எதுவுமே வாசிக்காது, அடுத்த லூப்புக்கு போங்கன்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? அடுத்தது பிரேக். ஸோ பிரேக்குக்கு நான் என்ன செய்கிறேன், நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற மெத்தடே கொண்டு வரேன்னு பாருங்கள். I++ கொடுத்து விட்டேன். இங்கே நான் என்ன செய்கிறேன்டா, இஃப் கண்டிஷனில் கொடுக்கேன், இந்த ஐட பெறுமதி எந்த சந்தர்ப்பத்தில் 50 ஆகுதோ அதோட லூப்பை முடிங்க. ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி இதை நான் செய்து காட்டுறேன். சரிங்களா? அப்போது இங்கே நான் என்ன செய்கிறேன்டா, பிரேக்குங்கிற கீவேர்ட் கொடுக்கேன். ஸோ கொடுத்ததும் இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி பாருங்கள். இங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே நான் 50 டைம்ஸ் வந்துட்டு நான் பிரேக் பாயிண்ட்டை மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதனால் நான் 2ன்னு சொல்லி கொடுக்கேன். அதாவது 2 எப்போ இந்த ஐ ரீச் பண்ணுதோ அந்த டைமில் வந்துட்டு இந்த பிரேக் எக்ஸிக்யூட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஸோ பிரேக் எக்ஸிக்யூட் பண்ணால் என்ன நடக்குங்கிறதுக்கு பிரேக் பாயிண்ட் ஒன்று வச்சு நான் இங்கே எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுன்னு பாருங்கள். ஸ்டார்ட் கொடுத்து வரேன். ஃபர்ஸ்ட் லூப்பில் இந்த ஐட பெறுமதி 0. ஸோ இங்கே வந்து செக் பண்ணி பார்க்கும், ஐட பெறுமதி 1 0 செக் பண்ணணும். இங்கே ஃபால்ஸ், அப்போது பிரேக் வேலை செய்யாது. ஸோ எனக்கு 0 பிரிண்ட் ஆகிடுது. அடுத்த லைனில் வந்துட்டு இங்கே எக்ஸிக்யூட் பண்ணக்கிட்ட இங்கே என்ன நடக்குது, 0 + 1 பண்ணும்போது இங்கே 1ஆக மாறிடுது ஐட பெறுமதி. ஸோ திருப்பி வந்து செக் பண்ணுது,
ஐ வந்துக்கிட்டு 1 விட அதாவது 100 வந்துட்டு 1 விட பெருசு தான்ங்கிறதுக்காண்டி அடுத்தது வருது. திருப்பி செக் பண்ணி பார்க்குது, இப்போவும் ஃபால்ஸ் தான் வருது, அந்த லூப்பை விட்டு வெளியால் போயிடுது. திருப்பி வந்து செக் பண்ணிக்கிட்ட வைங்க பாருங்கள், இப்போ ஐட பெருமதி என்ன இங்கே 2. ஸோ 2 டபுள் ஈக்குவல் 2ங்க நமக்கு இங்கே வர கண்டிஷன்ஸில் விட என்ன இருக்குமெண்டா ட்ரூங்கிற விட வருது. ஸோ இந்த இடத்த என்ன நடக்கும், உள்ளுக்கு போய் பிரேக் எப்போ எக்ஸிக்யூட் ஆகுதோ அந்த டைம்லேயே லூப்பை விட்டு வெளியால் போயிடும். பாருங்கள், அடுத்த தரம் லூப் செக் பண்ண போகவே இல்லை, பிரேக்குன்னு கொடுத்ததும் அதில் இருந்து அந்த லூப்பில் கண்டினியூஸ் வந்துட்டு பிரேக் ஆகிடுது. ஸோ கண்டினியூங்கிற கீவேர்டு என்ன செய்யும், எப்போ ரீட் பண்ணுதோ அடுத்த லூப்புக்கு போங்க, கீழே இருக்கிற கோடிங்க வாசிக்க தேவையில்லைன்ற இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து விடும். இதுவே நீங்கள் பிரேக் கொடுத்தீங்களா இருந்தால் எந்த டைமில் பிரேக்குங்கிற கீவேர்டை ரீட் பண்ணுதோ அந்த டைமில் இருந்து அதுக்கப்புறம் அந்த லூப்பை அதிலிருந்து ஸ்டாப் பண்ணுங்கிறதான் அர்த்தம். அதுக்கு கீழே இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நமக்கு என்ன செய்திருக்கு, 0ம் 1 தான் வந்திருக்கே தவிர 2 வந்துக்கிட்டு இங்கே நமக்கு டிஸ்பிளே ஆகவே இல்லை. ஸோ இதுதான் பிரேக்டு யூஸ் வந்துட்டு இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய கரண்ட்லியாக நம்ம யூஸ் பண்ணுற சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஒரு ரியல் லைஃப் செனாரியோன்ட்டு நம்ம யூஸ் பண்ணி ஒரு சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கு இந்த பிரேக் கண்டினியூங்கிற கீவேர்ட் நிறைய இடத்த யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை பற்றி ரியலான ப்ராக்டிக்கல் தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டினியூஸாக வீடியோஸை பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.